பச்சை விளையலகி உச்சி விளையாடு ருதி பார்த்து வள பருவ பிள்ளை சோலை குள போல எவது பெயர்தான் மங்கை ஆதிலட்சுமி மலர் மங்கை ஆதிலட்சுமி ஆதிலட்சுமின்னு சொல்றீங்களே அழகான ஆதிலட்சுமி எடுத்தாங்களே தாய் தந்தை யாரு ரகசியம் விட்டு நானே சொல்றேன் ஓட்டு இருந்தாலும் ரகசியப்பட்டேன் அத வாழ்க்கடல ஒரு பாடமாகவோ மந்தாரகிரி மலை பத்தாக நிறுத்தி ஆதிசேஷன் என சொல்லக்கூடிய வாசி பாம்பை கைராக எடுத்து தேவரால் வாழ்புறோம் அசுரர்கள் தலைபுறோம் தெய்வ அபிதம் படுத்தார்கள். அந்த தெய்வத்தை அது அபிதத்தில் பிறந்தேன். நீங்க அப்படி பிறந்தாலும் உங்களுக்கு காலாகாத கலை வச்சுக்கலாம். எனக்கு ஆயிப்போச்சு, எனக்கு ஆயிப்போச்சு. ஒட்டிக்காரா ஒரு தண்ணி எடுத்தான் இவளுக்கு ஆகி போச்சான், இவளுக்கு ஆகி போச்சு, இவளுக்கு பீ போச்சு, எனக்கு சாஞ்சே ஆகி போச்சு, பீ போச்சு, உனக்கு சாணி போச்சா? கல்யாணம் ஆயிடுச்சோம், குறுக்கு குண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அப்படியா எல்லாம் சொல்லணும். ஐயா வீட்டுக்கு தூரமா போயிட்டேன், வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருக்கியா? என் கையில வேப்பதலையும் விளக்கு கொடுத்தாங்கடி. பேய் பிடிச்சிக்கிச்சா? எப்படி விளக்கையும் போட்டாங்க. தாண்டிட்டு போறது நான் அப்படியே கரைச்சி குடிச்சு விட்டேன். என் சோத்துக்கு அவதார போகல, நான் பெரிய மனுஷியா ஆயிட்டேன். என்ன 90 வயசா சொன்னா புரியலையா? என் பூனையில உட்கார வச்சு எங்க தாய் பாபாங்க தொட்டு வேலத்தோட வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருப்பாங்க. ஏண்டி அப்படிங்கிற ஆண்டி அப்படி இரட்டு 16 பருவ பகையா இருந்தாலும் யாரு திருமண சீரே தெரியுமா? அத சக்குது போற ஆண்டு வரக்கூடிய ஆதிமாய கண்ணன் கணவர் என் பிரசிட்ட பாலாபா, என் பிரசிட்ட பாலாடி நீங்க வாடி, நீங்க என் பிரசிட்ட பாலாடி பாவி பட்டா
என்னன்னு முத பாரு. ஐயோ நீ பாட்டு எடுத்தாலும் அவனுக்கு வாய் அப்படி ஆயிடுது. எப்படி தெரியுமா? நான் தான் வளர்த்து நறுமலை பறித்து வந்து பட்டியரால் பால் கழுவி கட்டாரியால் ஈட்டு வைத்து தேவியாகப்பட்ட ஆதி லட்சுமி வணங்கினேன் மன்னா. தேவி மன்னா, என் பார்த்த வருவதனால் இந்த நெடிய சூழ்ந்த கடல் உலகிலே என்றென்றும் புவ பொட்டுடன் இருப்பாய் அம்மா. அப்படியாக இருந்தாலும் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அழைத்தீர்கள். கனகமா
என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டிருக்கிறாளமா அப்படியா பட்டா அதனால கட்டிய கணவனாகப்பட்டவன் எங்கே செல்வதாக இருந்தாலும் கட்டிய தேவியிடம் ஒரு வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு போக வேண்டுமா அதற்காக உன்னை அழைத்தேன் அம்மா அப்படியாகட்டும் பட்டா நான் காணகம் சென்று வருகிறேன் பதனமாக இருக்க வேண்டும் சென்று வாமா